மலேயா மருதசாமி வசமா நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். கம்மியா என்ன தனியா புலம்புற அளவுக்கு உங்களுக்கு என்னாச்சு? புதுசா யாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களே, என்ன விலாவரின்னு தான். யாருன்னு போர்ட்ல படிக்கல? மருதசாமின்னு படிச்சேன். மத்தது புஸ்தகமா வெளியே விட போறேன். என்னங்க புஸ்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிற விட நேரா சொல்லிட்டீங்களா நல்லா இருக்கும். ஏங்க நீங்க என்ன இந்தியாவா? நோ 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 நோ. மலேசியாவா? இல்லைங்க, இந்தியாவும் இல்ல மலேசியாவும் இல்ல, இடையில கடல்ல கப்பல்ல பிறந்தவன். அடடே, அப்ப நீங்க கடலேஷியா? அப்படியே வச்சுக்கலாம். உங்களை பார்த்தா எனக்கு எக்கச்சக்கமா தெரியுதுங்க. என்ன தெரியுது? எலும்பா தெரியுது? ஒரு எஸ்டேட் ஓனர் மாதிரியே இருக்கு. கரெக்ட், யூ ஆர் 10% கரெக்ட். எனக்கு ஒரு அரை டசன் தேயிலை எஸ்டேட் சரி, ஒரு 3/4 டசனுக்கு காஃபி எஸ்டேட் சரி, ஒரு 1.25 டசனுக்கு ரப்பர் எஸ்டேட் சரி, அப்புறம் 3/4 வீசத்துக்கு இந்த ஏலக்காய் கிராம்பு அது இது. அதை தவிர எக்கச்சக்கமா கையில கேஷ் வேற. இவ்வளவு வசதி இருந்தா இந்த வீட்டை ஏன் வந்து வாங்குனீங்க? எவ்வளவு நாளைக்கு இங்க ஒருத்தன் தண்ணியிலேயே முதப்பான்? ஒரு சேஞ்சுக்கு தான் தண்ணியை மறந்துட்டு தரை நீர் போன இங்க வந்தேன். விசாரிச்சதுல இந்த வீடு ரொம்ப சீப்பா சொன்னாங்க. விலை கொடுத்து நேற்று தான் வாங்கல, இன்னைக்கு குடியேறிட்டேன். கடவுள் உங்களை நல்லா வச்சிருப்பார். அவர் வச்சிருப்பார். ஆமா, என்ன பத்தி இவ்வளவு விசாரிச்சீங்களே, உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. என் பேரு சோமு. சோமு? ஓ, வெரி குட் நேம். ஆமா, இது வச்ச பேரா இல்ல வச்சுக்கிட்ட பேரா? வச்சுக்கிட்ட பேரு. வெரி குட் வெரி குட். என்ன தொழில்? இது என்ன தொழிலுங்க? சாதாரண தொழில், டிரைவர் தொழில். ஐ லவ் யூ, ஐ லைக் யூ. எனக்கு பிடிச்சிருச்சு. ஐயோ, ஒரு டிரைவர் பாசத்தை சொல்றதுக்கு இத்தனை இடி இடிக்கணுமா? கொடையில் இன்னும் வேகமா அடிப்பேன். இவ்வளவு ஏன் என்ன எடுத்துங்க சார், நானே உங்களை மாதிரி ஒரு சாதாரண டிரைவரா இருந்தவன் தான். உழைச்சு சம்பாரிச்சு இன்னைக்கு இத்தனை எஸ்டேட் ஓனரா இருக்கேன். நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு மாத்திரம் ஒரு தங்கச்சி இருந்தா உங்களை மாதிரி ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் கண்ணால பாப்பேன். ஏங்க இவ்வளவு லொச்சு வாய்க்குள்ள இந்த பல்லியா இருக்கு? அவசரப்பட்டு ஒரு தப்பு பண்ணிட்ட வாழ்க்கையில. பல்லிய முழுங்கிட்டீங்களா? எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சாச்சு சார். இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சுடா. உன் தங்கச்சி இவருக்கு கொடுத்துட்டா எல்லாரும் எஸ்டேட் ஓனர்ஸ். ஏங்க தனியா பேசுற வியாதி உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு இப்படி? சார், ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்ல நான் மறந்துட்டேன். என்னது? எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கிற பாஸ்த மலர் மாதிரி. ஒரு தங்கச்சியா? நல்லா இருப்பாளா? ரதி. ஆமா, கல்யாணம் ஆகல சார். ஐயோ, கல்யாணம் ஆகவே இல்லை. சொல்லவே இல்லையா சார்? நீங்க மட்டும் பெரிய மனசு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா, என் தங்கச்சி அவ கையால பரிமாறுவா. என் கண்ணால் அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன் சார். நோ நோ டிரைவர் சார், அது மரியாதை. புதுசா வந்திருக்கேன். நீங்க புருஷன் பொண்டாட்டியா எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டுல விருந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க எனக்கு கொடுக்குற மரியாதையா நானும் நினைச்சுக்குவேன் இல்லையா? அவனதானே. இப்பவே எக்கன வாக்குல கூப்பிடுறேன். கணக்கு இப்ப கூப்பிட்டு இனிமே நான் சமையல் பண்ண ஆரம்பிச்சு அப்புறம் உங்களுக்கு பரமாற ஆரம்பிச்சா ரா பிச்சை எடுக்கிற டைம் வந்துடும். அப்ப விருந்து கொடுத்தா நல்லா இருக்கேன். நீங்க எதுக்கு நாளைக்கு வாங்கல? சரண்ணா, முருகனை வேண்டிக்கப்பா. சார், ஒரு நிமிஷம். என்னங்க, அழகான குழந்தைகளை போட்டோ எடுத்து நான் காரைகளுக்கு கொடுக்கறேன். உங்க பையன் ரொம்ப அழகு சார். அவனை ஒரு போட்டோ எடுத்துட்டு மாட்டான். அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறிகிறோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. பள்ளியம்மே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், வாங்க போலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்லைங்க. நீங்க? என் பேரு மயில்வாகனம். இவ என் மனைவி. இலங்கை கதிர்காமத்தில இருந்து வர்றோம். அறுபடை வீடையும் பார்த்துட்டு 7வது படைவனான வரதுமலைக்கு போற வழியில தானுங்க உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். உங்களை நேர்ல பார்த்து கதிர்காமம் உருவம் கோயில் பிரசாதத்தை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேவாடே, என்னமா அப்படி பாக்குறீங்க? இப்படி ஒரு அழகான குழந்தைய இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. உங்க மகனா? ஆமா, இது என் மனைவி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என்ன? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பையனை பாக்குற 1000 கண்ணுல ஒரு கண்ணு கொள்ளிக்கண்ணா இருந்துடலாம். புகழ்ந்து பேசுறவங்கல்ல ஒருத்தருக்காவது நச்சுப்பல் இருந்துடலாம். அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிடுங்க. முருகனோட அருளால அவனுக்கு எந்த குறையும் வராதுமா. நானும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்கெல்லாம் அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் ஜுரத்துல படுத்தவ பிறகு எழுந்திருக்கவே இல்லை. வந்த இடத்துல பிரசாதத்தை கொடுத்துட்டு புறப்படு. இந்தாங்கம்மா பிரசாதம். நாங்க வர. ஐயா வரோம் ஐயா.
நான் காணவருக்கு கொடுக்கிறேன். உங்க பையன் ரொம்ப அழகா இருக்கா. இப்படி ஒரு அழகான குழந்தைய இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தை கண்ணத்துல ஒரு திருஷ்டி பட்டாவது வச்சிருந்து எங்களுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தது. காது குத்துக்கு வந்தவங்க அதனோட அழக புகழ்ந்து பேச பேச நான் பெருமைப்பட்டேன். ஒரே ஒரு நாள் சுரத்துல படுத்தவன் பிறகு எழுந்திருக்கவே இல்லை. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறியணும். ஆயின் அதற்கு ஆயுள் 8. ஆயுள் 8 ஆயுள் 8 முருகா, ஆயுள் 8ன்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா சொல்றேன், கூனோ குருடோ நுண்டையோ நீண்ட ஆயுசுள்ள குழந்தைதான் வேணும்னு கேட்டிருப்பேன். அழகுள்ள குழந்தை வேணும்னு கேட்டதுனால தானே ஆயுசை குறைச்சிட்டேன். இப்ப சொல்றேன், உலகத்துல எந்த தாயும் செய்யாத கொடுமையை நானே என் கையால செஞ்சுட்டேன். இந்த விளக்குனால அவன் முகத்துல சுட்டு சூடு போட்டு அவன் அழகிய அழிக்கிறது. அதுக்கப்புறமாவது அவனுக்கு நீண்ட ஆயுள குடும்புடுதா. அவன் முகத்துல ஒரு ஆழமான தழும்பு இருக்கணும். அது அவன் அழகியா கெடுக்கணும். பாக்குறவங்க எல்லாம் மொத்த துடிக்கணும். இந்த கொடுமையை ஏற்றிய போன இந்த கொலபாதகத்துக்கு எப்படியும் மனசு துணிஞ்சது. சொல்லு சொல்லு. பாக்குறவங்க எல்லாம் அவன் அழகுன்னு சொல்ல அவன் ஆயுசு குறைய மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் பார்த்து தடுக்கிக்கிட்டு இந்த பாதகத்தை துணிஞ்சு. அவன் அவலட்சணமாக்குனா ஆயுளை அதிகப்படுத்துறேன்னு நம்ம முருகன் சொன்னானா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை கோரமாக்குறேன். அவன் அழகா இருந்தா ஆயுள் குறைச்சல் அவன் சொன்னானா? ஆமான்னு சொல்லு. இப்ப அவனை சிந்தாபுரமாக்குறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. என்ன மன்னிச்சிருங்க. வள்ளியம்மே, நீயே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு ஏன் மனசை போட்டு குழப்பிக்கிற? தங்கச்சி கமலா. அண்ணா, கூப்பிட்ட குரலுக்கு என் தங்கச்சி அண்ணான்னு கூப்பிட்டுச்சே. 8 வருஷமா பிடிச்சிருந்த சித்தப்பிரமை தெளிஞ்சு போச்சா? அப்படியா? ஆமாம்மா. எதிர் வீட்டுல மலேசியாவில இருந்து ஒருத்தர் புதுசா வந்திருக்காரு. அவர் வீட்டுல விருந்துக்கு நம்மள எல்லாம் கூப்பிட்டு வரையாம்மா? ஐயோ, என்னம்மா அண்ணா? ஐயோ, எனக்கு திடீர்னு தலை வலிக்குது. நான் வரல, தனி வலிக்குதா? பின்ன எங்க தொந்தரவு பண்றீங்க? கமலா இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். நீ படுத்துக்கம்மா. அப்படி அலக்க போ மல்லம்மா. என்னங்க ஒண்ணு இல்லைங்க. அது சாம்பார், இது ரசம், இது சோயா பீன்ஸ் இருக்கட்டும். என்னப்பா இது வேற கரண்டி சொடக்குன்னு எடுத்து அள்ளி மொத்தமா ஊத்தாம. விருந்துக்கு வர்றவங்க வீட்லயே வயிறு நிறைய சாப்பிட்டு வந்து இங்க சும்மா சொகுசுக்கு சாப்பிடுவாங்க. நீங்க என்ன சாப்பாட்டுக்குன்னே வந்திருக்கீங்களா? உழைப்பாளி தொழிலாளி, எங்களுக்கு பசி, நாங்க சாப்பிடுறோம். ஒண்ணு பண்ணுங்களேன். ஏன் இப்படி மொத்தமா கண்ணு போடுற மாதிரி தவணை முறையில ஒரு 6 வாட்டி சாப்பிட்டுருங்களேன். அதெல்லாம் நம்ம ஒத்து வராது. விடுங்க. என்னங்க நீங்க சாப்பாடு எப்படி? என்னங்க ஒரு புடி கூட வாய்க்குள்ள போல எப்படி எப்படின்னு கேட்டா எப்படிங்க சொல்றது? இல்லீங்க, பார்வைக்கு சாப்பாடு எப்படி? பார்வைக்கு நல்லா இருக்குது. பார்வைக்கே இவ்வளவு நல்லா இருக்குது, உள்ள போனா எவ்வளவு நல்லா இருக்கும்? ஜிஞ்சாமிரதமா இருக்கும். அப்புறம் என்ன அடிங்க? நீங்க 1000 தான் சொல்லுங்க. நமக்குன்னு ஒரு பொண்டாட்டி இருந்து என்ன நம்ம 2 பேருக்கும் ஒரு சம்சாரமா? அது சொல்லுங்க. அவங்களுக்கு சம்சாரம் இருந்து அது கையால சமைச்சு அது பரிமாறிச்சுன்னா அதனுடைய ருசியா வேற. கணக்கு கழுகுனாங்க. இந்த கலர் இந்த ருசி எல்லாம் எப்படி வந்துச்சுன்றீங்க? எப்படி ஏன் பொண்டாட்டி அவ கையால சமைச்சு போட்டதுன்ற? விருந்து வந்த இடத்துல ஏன் ஒப்பாரி வைக்கிற? அப்ப பார்த்தப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் ஆச்சு சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னு உங்ககிட்ட சொல்லணும்னு ஏதாவது சட்டமா? இப்ப உங்க சம்சாரம் இங்கதான் இருக்குல்ல. ஏன் சம்சாரம் என் வீட்டுல இல்லாம பின்ன உன் வீட்டுல இருக்கும்? உங்க சம்சாரத்தை கொஞ்சம் காட்டினீங்கன்னா, கொஞ்சம் பரிமாறிச்சுன்னா என் சம்சாரத்துக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதானே?
டார்லிங் டார்லிங் உன் ஹஸ்பண்ட் காலிங். எங்கடா ஏறி நின்னு பாக்குற? உட்காரியா? கமலா எப்படி இங்க வந்த? யார் அவன் தங்கச்சி கமலா? இது என் பொண்டாட்டி விமலா. அப்ப என் கண்ணு பொய்யா அச்சு வார்த்த மாதிரி இருக்கு. உனக்கு மாத்திரம் இந்த குழப்பம் இல்ல, ஊரு பூரா இதே மாதிரி குழப்பம் தான். நல்ல காலம் எனக்கு இல்ல அந்த குழப்பம். இந்தாமா உன் கையால பரிமாறுறா, இதோட சம்சாரத்துக்கு ரொம்ப சந்தோஷம், பிரியமா சாப்பிடுமா. பரிமாறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது. ஒரு ஸ்பெஷல் ஐடியா. சாம்பார்ல சலக்குன்னு கையை துவச்சுக்கோ. இது அந்த பொண்ணு முந்தானியில தடைவிடு. வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு நம்ம தங்கச்சியா இல்லையான்றதை ஊர்ஜிதப்படுத்திடுவோம். புருஷ முஞ்சாதிக்கு நடுவுல நின்று பரிமாறணுமா? அவன் இஷ்டத்தை ஏன் கெடுக்கிற? கணக்கு கணக்கு இந்த மாதிரி சிங்கப்பூர் போட நீ ஆசைப்பட்ட உடனே எடுத்து பாரு. ரொம்ப நல்லா இருக்குதுங்க. போற விட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. அடையாளம் பாத்துக்கா, அப்புறம் வாங்கிக்கிறேன். ஏமா இவங்க இடத்துல வடபாய சொல்லம் பண்ணிருக்கியே, அதெல்லாம் கொண்டாமா சீக்கிரம் போ. இதோ கொண்டு வந்து. முதலாளி என்ன கார வச்சு தேடுவாருங்க. ஆமா, அப்ப வடபாயசெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப சொல்றீங்களா? கையில நம்ம தண்ணிங்க. இப்படி சாப்பிடுறதுக்கு தண்ணி எதுக்குங்க? ரசம் போதுங்க. இப்ப போடுங்க, அலம்ப முடியாது. கழுவுப்பா. நாங்க இப்படி மணக்குது. ஏதோ ஒரு கை ஊத்துங்க. சீக்கிரமாங்க. சரித்திரம் பிடிச்சா கமலா கமலா ஏங்க நான் பயந்துட்டேமா. எதிர் வீட்டுக்கு விருந்துக்கு உன்னை விட்டுட்டு போனமா. உன்னை நினைச்சுக்கிட்டே இருந்தனா. என்னால ஒரு சாதத்தை கூட எடுத்து வைக்க முடியல. அவங்க எடுத்து வைக்க முடியல, அது வேற விஷயம். மொத்தத்துல நீ இருக்கிற. அப்பா எனக்கு தலைவலி தேவையில்லையம்மா. முக்கால்வாசி பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஐயோ இன்னும் கொஞ்சமே இருக்க கூடாது. முந்தைய கொண்டா. ஐயோ எங்கம்மா உன் புடவைக்கு முந்தைய காணும். என்னங்க உன் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுங்க. என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே காணுமா? என் தங்கச்சி புடவைக்கு முந்தானே எவன் தொட்டாலும் வெட்டிடுறேன். ஐயோ அண்ணி இடுப்புல சொறி வச்சிருக்கேன். இந்தாங்க கொண்டா கொண்டா. நீங்க இந்த பக்கம் வாங்க. நீ தலையை எப்படி திருப்பு. இந்த புடவைய தலையை சுத்தி கட்டுங்க, தலைவலி போயிடும். இந்த முந்தானே இந்த மாதிரி ஒண்ணு இல்லையா? தலைவலிதான். நான் சொல்லல, என் குழந்தை பட்டு குழந்தை, என் தங்கச்சி ராஜாத்தி, அது இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு. அம்மா கண்ணு அப்படியே பட்டுக்குமா. என் ராஜாத்தி கண்ணு வாடி கட்டவனே. அந்த வீட்டுல பார்த்தது விமலா தாண்டி. என் கமலா இங்கேதான் இருக்கா. என்ன நினைச்ச? அவ கிழிச்ச கோட்டை தாண்டவே மாட்டா. வளர்ப்பு அப்படி. உலகத்துல ஒருத்தர் மாதிரியே 7 பேர் இருப்பாங்களாம். என் ஃப்ரெண்டு சொல்லி இருக்கான். நீங்க சந்தேகப்பட்டுட்டு இப்ப பழி என் மேல போடுறீங்களா? உன்னால நல்ல வடபாயாசத்தை விட்டுட்டு வந்துட்டுமே. நல்ல வேலை, கொஞ்சம் ஏமாந்துருந்தோம், மாட்டிட்டு இருக்கோம். ஏமாட்டிக்கிறோம். இந்த மாதிரி மங்கம்மா சவரத்துக்கு அப்புறம் அடுத்தபடியா சுரங்கப்ப தோன்றதே நான் தான் நினைக்கிறேன். வருஷம் 1 2 8 வருஷம் கடப்பாறையும் கையுமா நின்று இருக்கிறேன். நீ வந்து போற வழி எப்படி? சௌரியமா இருக்கா இல்ல சரியா? ரொம்ப சௌகரியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நான் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு செட்டு புடவை புதுசா வாங்கி கொடுத்தீங்களே, அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். என் பந்து எங்க? கவலைப்படாது, எங்க போனாலும் நான் எடுத்து தரேன். ஓஹோ, பந்த குழியில போய் பதுங்கிட்டியா? புடி மாட்டேங்க. சரவணா, பந்து என் கை கிடைக்கல, கைதான் குழியில மாட்டிட்டு. கொஞ்சம் தள்ளி விடு, அப்படியே தள்ளி விடு, தள்ளி விடு, தள்ளி விடு, அப்படியே. இவ்வளவு தகராறு பண்ற நீ? இப்ப இருக்கிற பாரு. ஐயோ, கொஞ்சம் கூட மூளையே இல்ல. அது எப்படி உனக்கு தெரியும்? பந்தை இப்ப எடுக்கிறது வேற எப்படி எடுக்கிறது? காமிக்கிறப்ப எப்படி? சரவணந்த போய் கடவாரியை கொண்டு வந்து குத்த போது பந்து பட்டார்ந்து வெடிக்கும் போது இதால எப்படி பந்தை எடுக்க போறான்? பொறுத்துதான் பாப்போமே. ஐயோ, இது இந்த மரமண்டிக்கு தெரியாம போச்சு. சரவணா, கண்ணா, ராஜா, அம்மா, சரவண அழகுல மட்டும் இல்ல, உலகத்திலே சிறந்த அறிவாளியா வரப்போற பாருங்க. முருகன் அருளா பிறந்தவனாச்சு. அறிவும் அழகும் உள்ள ஆண் குழந்தையே அறிவினோம். ஆயின் அதற்கு ஆயுள் 8. வள்ளியம்மே,
என்ன சில மாதிரி திகைச்சு போய் நின்ட்டேன். ஒண்ணுமில்ல ஒண்ணுமில்ல. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. இன்னைக்கு கோயில்ல பிரசங்கம் இருக்குல்ல? ஆமா, அதை ஞாபகப்படுத்திட்டு போதான் வந்தோம். குடும்பத்தோட கண்டிப்பா நீங்க வரணுங்க. அவசியம் வந்துடுறேன். ஆகவேதான் சொல்கிறேன் நண்பர்களே, ஒருவன் தவம் செய்து என்னதான் அரும் பெரும் சக்திகளை அடைந்திருந்தாலும் ஆண்டவனை எதிர்க்க கூடாது. அப்படி ஆண்டவனை எதிர்த்தவர்கள் எல்லோருமே ஒழிந்துதான் போயிருக்கிறார்கள். இதற்கு புராணங்களில் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன. நாராயணனை எதிர்த்த ஹிரண்யன் சுக்குநூறாகி போனான். கிருஷ்ண பரமாத்மாவை எதிர்த்த கம்சன் பூண்டத்து போய்விட்டான். முருகனை எதிர்த்த சூரபத்மன் இருக்கும் இடமே தெரியவில்லை. இப்படி ஆண்டவனை எதிர்த்து அழிந்து போன 3 அறிவிலிகளையும் எண்ணி பாருங்கள். ஐயா, நீங்க சொல்றது தவறு. என்ன தம்பி, இங்க வாப்பா. நான் சொன்னதுல என்னப்பா தவறு? நாராயணனை எதிர்த்த இரண்யன் அழிஞ்சா, கிருஷ்ணனை எதிர்த்த கம்சன் புரிஞ்சா, உண்மைதான். ஆனா முருகனை எதிர்த்த சூரபத்மன் அழிவும் இல்ல, அவன் அறிவிலையும் இல்ல. என்னப்பா இல்லாத ஒண்ணு புதுசா சொல்றியே? பெரிய பெரிய அறிவாளிகள்லாம் சூரபத்மா அழிஞ்சுட்டா தானே சொல்றாங்க. நீ சின்ன பையன் இல்லங்கிறியா? அது எப்படி? நாராயணனை வணங்கும் போது இரண்யனை வணங்குறாங்களா? இல்ல. கிருஷ்ணனை வணங்கும் போது கம்சனை வணங்குறாங்களா? இல்ல. ஆனா முருகனை வணங்குறப்போ சூரபத்மனையும் சேர்த்தே வணங்குறாங்க. எப்படி? முருகன் கிட்ட சண்டையில தோத்தப்போ சூரபத்மன் கடைசியா சேவலும் மயிலுமாகி தான் செய்த பாவத்துக்கு உங்களை சுமந்துகிட்டே இருக்கணும்னு முருகன் கிட்ட வரம் கேட்டானே. உண்மைதான் உண்மைதான். முருகன் அறிவுக்கடவுளாச்சே. அவன் செய்த பாவத்துக்கு மயில வாகனமாவும் அவன் செய்த தவ புண்ணியத்துக்கு சேவல கொடியாவும் ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஆமா ஆமா. அப்படி இருக்கும்போது அவன் அழிஞ்சான்னு எப்படி சொல்ல முடியும்? எப்பவும் முருகன் கூடயே இருக்கணும்னு வரம் வாங்கின சூரபத்மன் எப்படி அறிவிலியாக இருக்க முடியும்? இத்தனை வருஷம் முருகனுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்கிற எனக்கே தெரியாத ஒரு புது விளக்கத்தை கொடுத்துட்டியப்பா. நீ ஒரு மேதை, அறிவு களஞ்சியம், ஞான முருகா முருகா. என்ன அறிவு என்ன அறிவு! இந்த மாதிரி புத்திசாலி பையனை நான் பார்த்ததே இல்லை. ஐயா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நன்றி. வணக்கம். வாங்க.